அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் துலாம் ராசிக்கு காதலும் கல்யாணமும் என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். இந்த துலாம் ராசியோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அவர்களுடைய காதல் அல்லது நட்பு அல்லது அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், உறவுகள், அதே போல் வாழ்க்கை துணைவர், நண்பர்கள், இவங்கெல்லாம் எந்த ராசிக்காரங்களாக இருப்பாங்க, எந்த ராசிக்காரங்கிட்டது இவங்களுக்கு அப்ரோச்சஸ் வரும், காதலாகவோ நண்பர்களாகவோ அல்லது ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் ஆக கூட எந்த ராசிக்காரர்களிடமிருந்து அப்ரோச்சஸ் வரும், அது பெனிஃபிட்டை கொடுக்குமா இல்லை மன அழுத்தத்தை கொடுக்குமா என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பதிவில். இப்போ இந்த துலாம் என்பது பார்த்தீங்கன்னாக்க காலபுருஷ தத்துவத்தோட ஜோடிக் சைன் சார்ட்டில் 7ஆம் பாவகம், இது கலஸ்திர பாவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்க சின்ன தராசு. இந்த துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க நீதி, நேர்மை, நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். அதே போல் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணமும் மிக அதிகமாக இருக்கும். மேலும் யாரையுமே எடை போட்டுருவாங்க, பார்த்த உடனே எடை போட்டுருவாங்க. ஃபோனில் பேசினா கூட ஒரு 4 வார்த்தை பேசுனாங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவர்னு எடை போட்டுருவாங்க. இவங்களை பொறுத்தவரையில் மற்றவங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்குது, அதர்மம் நடக்குதுன்னா பொறுத்துக்க மாட்டாங்க, உடனே தட்டி கேட்டுருவாங்க. இவங்களுக்கு நடக்குதுனாலையும் மிக அதிகமாக கொந்தளிப்பாங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க, தட்டி கேட்பாங்க. ஸோ அது மாதிரி நியாய தர்மத்தை மதிக்கக்கூடியவர்கள், கடைபிடிக்கக்கூடியவர்கள். இங்கே தான் சனி உச்சமாகிறாரு துலாமில். அதனால் நேர்மையாக இருப்பாங்க. அதே போல் கடின உழைப்பாளிகளாகவும் இருப்பாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. மனக்குழப்பங்கள் மிக அதிகமாகவும் இவங்கக்கிட்ட இருக்கும். அது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு இணையாக அவங்களுக்கான அந்த ரெகக்னிஷன்றது குறைவாக தான் இருக்கும். கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் லைஃப்பில். ஆனாலும் கொஞ்சம் மனக்குழப்பம், அதனால் மனக்குழப்பங்களும் ஏற்படும் இவர்களுக்கு. பொதுவாகவே இவங்க தோற்றப்பொலி உடையவர்களாக இருப்பாங்க, நல்ல அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு, அல்லது அழகாவது தன்னை காட்டிக்குவாங்க. அதே போல் கம்பீரமாகவும் இருப்பாங்க. கோபம் இருக்கும், அதே சமயத்தில் முகத்தில் அடித்தார் போல் கொஞ்சம் பேசிடுவாங்க. நிறைய செலவு பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க, நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு லக்ஸுரியஸ் லைஃப்பை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க 7ஆம் பாவகம். 7ஆம் பாவகம் என்பது மேஷம், மேஷத்தோட அதிபதி செவ்வாய். வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் ஹார்டாக, அவசர குணம் உள்ளவராக அல்லது பிடிவாதம் குணம் கொண்டவராக இருப்பார். கோபம், டென்ஷன் இருக்கும். எதையுமே கொஞ்சம் அடமெண்ட்டாக யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர். அதனாலேயே பார்த்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில் பொறுத்தவரையிலும் கருத்து வேறுபாடுகள், ஒரு கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும். அதுக்காக பிரிஞ்சு போயிடுவாங்களா அப்படின்னாக்க அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பொறுத்து தான். பெரும்பாலும் துலாம் ராசிக்கு நான் சொல்லணுன்னாக்க 10 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் 8 பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க குடும்பத்தில், ஆனால் பிரியறதில்ல. அதுதாங்க முக்கியம். அதாவது இவங்க கொஞ்சம் சாஃப்டாக இருப்பாங்க, பட் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் கொஞ்சம் ஹார்டாக கொஞ்சம் பிஹேவ் பண்ணக்கூடியவங்களாக, எதுலேயுமே கொஷின் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் நச்சரிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும். அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும், எப்பயுமே ஒரு டென்ஷன் இருக்கும். வாழ்க்கை துணைவரை பற்றி ஒரு கவலை எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அவங்க நல்லா இருக்கணும்னு ஒரு பக்கம் கவலைப்படுவாங்க சில பேர், அவங்களால பாதிக்கப்பட்டுட்டுமே இப்படி அப்படின்னு கவலைப்படுறவங்களும் சில பேர் இருப்பாங்க. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே காமனாக சொல்கிறேன் நான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கும், விசாக நட்சத்திரம் 3 பாதங்கள் இருக்கும். இதில் தனித்தனியாகவே நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் இருந்து துலாம் ராசியாக இருக்காங்கன்னாக்க காதல்லாம் வரும். காதல் உங்கள் ஜாதகத்தின்படி சக்ஸஸும் ஆகும். எப்படி சக்ஸஸ் ஆகும்? உங்கள் ராசிக்கு அல்லது உங்கள் லக்னம் துலாமாகவே இருக்குனாலே இந்த வீடியோ உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். துலாம் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி. அந்த பாவகத்தில் ஒரு சுபகிரகம் இருக்குது, புதன் இருக்குது அல்லது சுக்கிரன் இருக்குன்னாக்க மேக்சிமம் காதல் சக்ஸஸ் ஆகும். குரு இருந்தாலும் காதல் சக்ஸஸ் ஆகும். அதே போல் அந்த இடத்துல குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாருனாக்க காதல் சக்ஸஸ் ஆகி காதல் வாழ்க்கைக்கு பிறகு கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு காதல் போகுது, பெரும்பாலும் காதலை தொடாமல் அவங்க மீள்றதில்லை. சில பேருக்கு காதல் சக்ஸஸ் ஆகி திருமணமும் ஆயிடுது. திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு, பிரச்சனையோடு தான் இருந்துட்டு இருப்பாங்க. அதே போல் சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க இவர்களுக்கும் காதல் வருது. அந்த காதல் சக்ஸஸ் ஆகுதான்னா பெரும்பாலும் சக்ஸஸ் ஆகிறதில்ல. அதாவது 5ஆம் பாவகத்தில் இவங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம், குறிப்பாக புதன் சுக்கிரன் இருந்து, அல்லது இவர்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருந்து, உச்சம் பெற்றிருந்து, அல்லது புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தோ, அல்லது ஒரு கலசர தோஷங்கள் இருக்கோ அப்படின்னாக்க அவர்களுக்கெல்லாம் அந்த காதல் சக்ஸஸ் ஆகும்.
அந்த காதல் வாழ்க்கைக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க சில பிரச்சனைகள் இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்க இவங்களுடைய துலாம் லக்னம்னு எடுத்துக்கிட்டா கூட லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருனாக்க இவங்களுக்கு திருமணம் வந்து காதல் திருமணமாக ஏற்பட்டு திருமண வாழ்க்கைக்கு பிறகு கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இதுதான் காரகோ பாவக நாஸ்தின்னு பேர். இப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்க்கை துணைவருக்கும் அந்த மாதிரியான ஒரு இருதார அமைப்பு தோஷங்கள், கலசர தோஷம் அல்லது தார தோஷம் இருக்குன்னா அவங்க தான் பிரியறது. ஸோ அப்படி இல்லை, ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இன்னொருத்தருக்கு சுத்த ஜாதகம் எந்த தோஷமும் இல்லை, ராகு கேதுக்களுடைய கனெக்டிவிட்டிலாம் இல்லை, செவ்வாயோட கனெக்டிவிட்டி 7ஆம் பாவகத்துக்கு இல்லை, அல்லது சனி வக்கரமாயி அங்கே இல்லை அப்படின்னாக்க பெரும்பாலும் வந்து அவங்க பிரியறதில்லை, ஒன்றா தான் இருக்கிறாங்க. ஆனால் சண்டை போட்டுக்கிட்டே அல்லது கருத்து வேறுபாடோட வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். மிஞ்சி போனால் ஒரு தற்காலிக பிரிவு வந்து போகும். அது வந்து தொழில் காரணமாக கூட இருக்கலாம். அதே போல் விசாக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க இவங்க வந்து குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க, குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டோடு இருப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸு, அதே போல் லவ் போன்ற விஷயங்கள் இவங்களுக்கு நிறையவே ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இது வந்து ஒரு பொது பலனாக தான் சொல்கிறேன். இதை தவிர்த்து இருக்கிறவங்களும் இருப்பீங்க. ஆனாலும் ஒரு பொது பலனாக இந்த விஷயத்த சொல்கிறேன், பெரும்பாலானோருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ இந்த துலாம் ராசிக்கு எந்தெந்த ராசிக்காரர்கள்ட்ட இருந்து அப்ரோச்சஸ் வரும், உங்களை சுற்றி யார் இருப்பாங்க, யாரால் உங்களுக்கு பெனிஃபிட் வரும் அப்படின்னாக்க இந்த துலாம் என்பது ஒரு காற்று ராசி. இது வந்து சரராசி. இதோட அதிபதி சுக்கிரன், உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து இந்த துலாம் ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு நெருப்பு ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசிக்காரர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு அப்ரோச்சஸ் வரும். காதலாகவோ ஃப்ரெண்ட்ஷிப்பாகவோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அப்ரோச்சஸ் வரும். அதே போல் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் பார்த்தீங்கன்னாக்க நண்பர்களாக இருக்கலாம், அல்லது உறவுகளாக இருக்கலாம், அல்லது ஒரு வெல்விஷராக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னாக்க இந்த ராசிகளில் இருப்பாங்க. ஒன்று மேஷமாக இருக்கலாம், அல்லது தனுசாக இருக்கலாம், அல்லது சிம்ம ராசியாக இருக்கலாம். அதே போல் நிலம் ராசிக்காரர்களும் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்க மகர ராசிக்காரர்கள் அவங்க வந்து உங்களுக்கு வாழ்க்கை துணைவராகவோ, அல்லது உங்களுக்கு கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கை துணைவராகவோ, அல்லது காதலர்களாகவோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்க வாய்ப்பு உண்டு. அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரிஷபராசிக்காரர்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உங்களுடைய சர்க்கிளில் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இவங்களாலாம் பெனிஃபிட்ஸ் உண்டா அப்படின்னாக்க கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் உண்டு. இவங்க மூலமாக தான் சில காரியங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு ஜாதகமே வருது, திருமணத்திற்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஒரு மகர ராசியிலேருந்து உங்களுக்கு ஒரு ஜாதகம் வருதுன்னாக்க அது பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு செட் ஆகிடும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு கும்பராசிலேருந்து ஒரு ஜாதகம் வருதுன்னாக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் செட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் இந்த மகரம் கும்பம் இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போது இப்படிப்பட்ட இந்த ராசிக்காரர்கள் தான் சில இன்ஃபர்மேஷனாவது உங்களுக்கு குறைந்தபட்சம் கிடைக்கும், ஒரு நன்மையும் கிடைக்கும். அதே சமயத்தில் சில மன வருத்தங்களும் இருக்கும். இப்போ குறிப்பாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட உங்களோடுக்கு இருக்கிறாங்க அப்படின்னாக்க இந்த ராசிக்குள்ள அவங்களால நன்மைகளும் உண்டு, அவங்களால ஒரு மன உளைச்சலும் அடையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். இதுதான் நம்ம வாழ்க்கையில் கடக்கக்கூடிய கர்மா என்பது. இது கடந்து தான் ஆகணும். மன உளைச்சல் வருதுன்றதுக்காக உங்கள்கிட்ட நீங்கள் பழகாமையும் இருக்க முடியாது. பழக வேண்டிய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எல்லாமே வரும். ஆனால் அதில் ஒரு சில கவனமாகவும் இருந்துக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். இந்த துலாம் ராசியில் காதல் வந்து எந்த அளவுக்கு வரும் அப்படின்னா பொதுவாகவே இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே காதல் வந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க தோற்றப்பொழிவில் நல்ல ஒரு கலையம்சம் கொண்டவர்கள், ஏதோ ஒரு கலைகளில் ஆர்வமுடையவர்களாகவும் இருப்பாங்க. அதனால் எதிர்ப்பாளினுடைய அட்ராக்ஷன்லாம் இவங்களுக்கு நிறையவே வரும். ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சில நேரங்களில் வந்து இவங்க பெரும்பாலும் வந்து விழுறதில்லை, அதாவது காதலில் விழுந்துறதில்ல. காதல் வரும், காதலிச்சாலையும் அந்த சின்ன வயசில் ஒரு யங் ஏஜில் வந்து லவ் பண்ணுறாங்கன்னா கூட அந்த காதலில் விழுந்துறதில்ல, பெருசாக விழுந்துட்டு அதுக்கப்புறம் தவிக்கிறதில்ல. கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்பாங்க, சரியா தவறா, இதை நம்பி போகலாமா வேணாவா என்ற எண்ணங்கள்லாம் வரும். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இவங்க வந்து சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதை குவிட் பண்ணிட்டு வெளியே வரக்கூடியவர்களாகவும் துலாம் ராசி நண்பர்கள் இருப்பாங்க. சரியாக இருக்குன்னா அவங்கள காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. சப்போஸ் அந்த ஜாதக பொருத்தம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க லைஃப் நல்லாவே இருக்கும், எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதே போல் தன்னுடைய காதலுக்காக கடைசி வரலும் வித் ஸ்டாண்டாக அவங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருப்பாங்க. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, தன்னை நம்பி வரக்கூடிய வாழ்க்கை துணைவருக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதாவது குறிப்பாக சொல்ல போனால் ஒரு சண்டை வருது, பிரச்சனை வருது, ஏடாகூடமான லைஃபாக இருக்குது அப்படின்னா கூட அவங்கள விட்டுட்டு போக மாட்டாங்க, சப்போர்ட்டிவாகவே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க தன்னுடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாகவும் வாழக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. சரி, கல்யாணம் ஆகி போச்சு, சண்டை இருக்குது, ஆனாலும்
பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்காக நம்ம வந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்ட்டு பெருசாக வந்து பிரச்சனையை பண்ண மாட்டாங்க. அதனால அந்த வாழ்க்கை வந்து பெரும்பாலும் பிரியறதில்ல. இப்போ கலசர தோஷம் அப்படின்றது என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். உங்களுடைய லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் வக்கரமாயிட்டாருன்னு வச்சிங்களேன். 7ஆம் இடத்திலே வக்கரமாயிட்டாரு, அல்லது கடகத்தில் இருக்கிறார், கடகத்தில் நீசமாயிருக்கிறாரு. குரு பார்வை இருந்தால் அது நீச பங்கமாகும், அல்லது கடகத்தில் வக்கரமாயிருக்கிறாருன்னா அது நீச பங்கம். இப்படி ஏதோ ஒரு வகையில் நீச பங்கமாகவோ நீசமாகவோ அல்லது வக்கரம் பெற்றிருந்தாலோ 7ஆம் அதிபதி அவர்களுக்கு இருதாரத்தை ஏற்படுத்தும். ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, 7ஆம் பாவகத்தில் சனி வக்கரம் பெற்று உங்களுக்கு உட்காந்துருக்குன்னு வச்சிங்களேன். துலாம் லக்னமாக இருக்கீங்க, 7ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்குன்னாக்க குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் சச்சரவுகள்லாம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். தற்காலிக பிரிவாது வரும். இப்போது துலாம் ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்க வார்த்தைகளில் கொஞ்சம் கடினமாக பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் மனசு நல்ல மனசாக இருக்கும். கொஞ்சம் ரப்பன் டப்பாவே பேசுவாங்க. அதாவது வெட்டு 1 துண்டு 2ன்னு இவங்க கிட்ட பேசுவாங்க. ஃபேமிலி லைஃப்பில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு மனக்கசப்புகள் இருக்கும். ஆனால் அந்த மனக்கசப்புகள் இருந்தாலும் இவங்க பிரியறதில்ல. ஒரு 10 பேருனாக்க 8 பேருக்கு வந்து திருமண வாழ்க்கையில் பெருசாக பிரச்சனை வந்து கோர்ட்டு வாசலுக்கு அங்கங்கேயும் போகிறதில்ல. இவங்க வந்து ஒற்றுமையாக தான் வாழ்கிறாங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிரிவுகள் வருதுன்னா, இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த கலஸ்தர தோஷங்கள் இருக்குது, அல்லது தாரதோஷம், இந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து லக்னம் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. உங்கள் ராசி துலாம் ராசி, 7ஆம் இடத்துல செவ்வாய் அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறாரு, கூட சுக்கிரன் இருக்குது அப்படின்னா கூட அவர்களுக்கு இருதாரத்தை ஏற்படுத்தும். திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அவர்களுக்கு காதல் வரும், காதல் சக்ஸஸ் ஆகி அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளோடையே வாழக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு பிரிந்தும் போயிடுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் யாருன்னாக பிரச்சனையோடு வாழக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஜாதகம் சப்போர்ட்டிவாக இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. வாழ்க்கை துணைவருடைய ஜாதகம் ஒரு தாரம் தான் இருக்கும். அவங்களுடைய ஜாதகம் இந்த ஜாதகத்தோட மேட்ச் ஆகும். அதனால் சண்டைப்பட்டு போடுவாங்க. ஆனால் வெளியே விட்டு கொடுக்க மாட்டாங்க, பிரியவும் மாட்டாங்க. ஒரு பேசிக் அன்புன்றது இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனையோட பிரிந்தும் போயிடுறாங்க பார்த்தீங்களா, டிவோர்ஸ் வாங்கிக்கிறாங்கல்ல, அவங்க யாருன்னாக்க இந்த ஜாதகத்துக்கு மேட்ச் இல்லாத ஜாதகமாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை துணைவருடைய ஜாதகம். அவருடைய ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னாக்க இருதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். அதனால் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு 7 சனி நடக்குது, அஷ்டமத்து சனி நடக்குது, அல்லது அவர்களுக்கு தசாபுக்தியும் சரியில்லாத காலகட்டத்தில் ஏகதசம் நடக்குது. அப்படின்ற காலகட்டத்தில் 2 பேருக்கும் பிரச்சனை வந்து பிரிந்தும் போயிடுறாங்க நிரந்தரமாக. இப்போ புரியுதுங்களா? அதாவது ஒருத்தருக்கு வந்து தோஷங்கள் இருக்குது அப்படின்னாக்க இன்னொருத்தருக்கு தோஷம் இல்லை அப்படின்னாக்க மேக்சிமம் அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பிரிந்தாலும் அது தற்காலிக பிரிவோடு போயிடும். மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு உண்டு. அந்த மீண்டும் சேரும் போது அவங்க ஒரு பரிகாரம் செய்யலாம். இந்த தாலி மாற்றி கட்டுறது, ஒரு நல்ல நாள் ஜோதிடரை பார்த்து ஒரு நல்ல நாளை மீண்டும் ஒரு நல்ல நாளை குறித்து அந்த நல்ல நாளில் ஒரு திருமணம் போலவே செய்து அதே ஜோடிக்கு வந்து வேற ஒரு தாலி எடுத்து கட்டி அந்த ஏற்கனவே கட்டின தாலியை வந்து கோவில் உண்டியில், திருப்பதி கோவிலையோ அல்லது பழனிமலை கோவிலையோ இந்த திருமணத்தை நடத்தி அந்த கோவில் உண்டியில் இந்த தாலியை போடும்போது ஒரு தாரம் கழிஞ்சு 2ஆம் தாரம் வந்த மாதிரி தான் கணக்கு. அப்போ தோஷமும் நீங்குது. திருமண நாளை வந்து நம்ம முடிவு பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த திருமண நாளும் ரொம்ப முக்கியமானது. அதை வந்து நம்ம குறிக்கிறதுல வந்து நிறைய விதிகள் இருக்குது. அதை ஜோதிடத்தை கொடுத்து குறிச்சிங்க. நீங்களே காலண்டரை வச்சு குறிச்சிக்காதீங்க. அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இந்த திருமண வாழ்க்கையில் இந்த 1-2 பேருக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவர்களுக்கும் சில பிரச்சனைகள் தீரும். அதாவது ஒருத்தருக்கு தோஷம் இருந்து ஒருத்தருக்கு தோஷம் இல்லைனாக அவர்கள்லாம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். டைம், அதாவது தசாபுக்தி சரியில்லாத காலகட்டத்தில் இருக்கும். அந்த சரியில்லாத தசாபுக்தி முடிந்து நல்ல தசாபுக்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சேரத்துக்கான வாய்ப்புகள் வரும். சப்போஸ் 2 தாரம் தான் ஏற்படும், 2 பேருக்குமே அந்த மாதிரி இருக்குது, மிஸ்மேட்சாக பொருத்தங்கள் சேர்த்து இருக்குது அப்படின்னாக்க கண்டிப்பாக அவர்களுக்கு பிரிவை தவிர வேறு வழி இல்லை, பிரிந்து தான் ஆகணும். விதியை வெல்லவே முடியாது, அதை வந்து கடந்து தான் போயாகணும். அப்போ அப்படிப்பட்டவர்கள் வந்து பிரிந்தாலும் மறுமணம் போன்ற வகை அமையும். அந்த மறுமணத்தை செலக்ட் பண்ணும் போதும் தன்னை மாதிரியே பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு திருமணம் செஞ்சுக்கணும். அப்போ தான் அங்கே முக்கியம். இல்லைனாக்க அதுவும் இன்னொரு திருமணத்துக்கு கொண்டு போய் விடும், அதுவும் பிரச்சனையை உருவாக்கும். அதாவது இந்த கலசர தோஷன்றது பார்த்தீங்கன்னாக்க ஒரு தாரம் கழிஞ்சு 2ஆம் தாரம் ஏற்படும். அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு தாரம் கழிஞ்சு 2ஆம் தாரத்துக்கு திருமண பொருத்தம் பார்த்துட்டு இருக்கிறாரு, திருமண வரன் பார்க்குறாருன்னா அவருக்கு போய் மேரேஜ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அந்த திருமண வாழ்க்கையும் சரியாக போகும். மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் திருமண வாழ்க்கை என்பது சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலையும் சமரசமாக சந்தோஷமாக வாழக்கூடியவர்கள் தான். அதே போல் ரொம்ப, அதாவது 10 பேர் இருக்கிறாங்கன்னா 8 பேர் அளவுக்கு பிரியறதும் கிடையாது.
ஒரு ஒற்றுமை இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு பேசிக் லவ் இருக்கும். அதனால் வந்து பிரியறது கிடையாது. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.